உன் சக்தி குறைந்து தடி கோவம் பிறக்கலையா கொல்லிக்கடல் வீசலையா அள்ளியானப்பதையா ஆத்தாளே ஒரு முகம் பார்த்தாலே போதும் அம்மா உன்னை பைத்தவரே எரித்திடுவார் பார்த்தா பைத்தியக்காரி உன்னை தொட்டால் நீ சுட்டெரிக்கும் படி நெருப்பு அம்மா நெருப்பென்று தெரியாமல் சொட்டு விட்டார் உன்னை தன்னை சுட்டகை காரியம்மா வாதம் செய்ய வேண்டாம் வானுலகம் அனுப்பிடுவார் வாள் எடுத்து வெட்டிடுவாய் அம்மா இந்த அலைய படிதனையே அழிக்க நினைத்து கால் எடுத்து வைப்பவரை தாளே வெட்டிடுவாய் மண்ணிறம் கொண்டு வருவரை மண்ணில் பிறக்கிடுவாய் பில்லி சூனியோ மை மந்திரம் வைப்பவரை அம்மா மாறை பிளந்திடுவாய் அம்மா சக்தி இல்லை என்று சொல்லும் நாக்கே அறுத்திடுவாய் ஏமாத்தக்காரி என்று பொய் உரைக்க மானிடரே மண்டியிட செஞ்சிடுவாய் அம்மா உன்னை கண்டு கழிக்காமல் கொண்டு அணைக்காமல் சொல்லும் சூச்சகத்தை வேறறுத்திடுவாய் வேதமும் உனது அம்மம்மா நாதமும் உனது அம்மா அகமும் உனது அம்மா அந்தமும் உனது அனைத்தும் நீ படைத்த ஜீவனம்மா முதலும் உனது முடிவும் உனது காக்கும் கருணை பிடியும் உனது என் வேதனை உனக்கு தெரியலையா வேடிக்கை பார்ப்பது ஏனம்மா இந்த கரையில் அமர்ந்த காளியம்மா உன் மஞ்சளைக்காரே வாழெடுத்து வெட்டவில்லை அம்மா நன்றி கலந்தவரே நாசைக்கு எரிக்கவில்லை அம்மா ஏளனமா பார்ப்பவரை கண்ணை பிடுங்கவில்லை அம்மா கேவலமா பேசும் வரை நாக்கே வெட்டவில்லை ஏமா உன் சத்தியங்கம்மா உன்னை பத்தியிட கும்பிட்டு நான் அழைத்து கேட்கின்ற அத்தால உன் மனமும் இறங்கலையா எல்லாரும் அம்மா கல்லோடி உன்னானும் கரையறையோ எல்லோடி மனமும் இறங்கலையோ அம்மா இரமில்லையம்மா என் மேல் இறக்கும் கொல்லவில்லையம்மா அம்மா பார்த்து சிரித்தவரை பல பிடிக்க வேண்டும் எட்டு நகைத்தவரை நெஞ்சை அறுக்க வேண்டும் அம்மா உன்னை நான் அழைக்கின்றேன் நீ வர வேண்டும் அம்மா என்னை வாழ்த்தி வரம் தர வேண்டும் அம்மா 6 கோடி 100 பிழை செஞ்சிருந்தால் அத்தவணி மனம் கொடுத்திட வேண்டும் அம்மா திட்டிப்பட்டதென்று தாயே திட்டிப்பட்டதென்று நீ இடைய போய் நிற்கலாமோ பட்டுப்பட்டதென்று தாயே நீ பதுங்கி நிற்கலாமோ அம்மா மந்திரக்காரிக்கு நீ தந்திரக்காரிய மரணமோ அம்மா நீ தந்திரக்காரி அல்லவா அந்த மந்திரம் உன்னை என்ன செய்யும்
சொல்லுகின்ற வாக்கு தன்னை சுடுநெருப்பாய் அமர வேண்டும். அம்மா கொடுக்கின்ற அருள் அளித்தர வாக்கால் பழிக்க சக்தி தர வேண்டும். அம்மா என் நாவில் சக்கரத்தை எழுத வருவாய். சக்கரா தேவியம்மா சங்கரா பீடத்தில் அமர்ந்த சாரதா சக்கரத்தை என் நாவில் அளிக்க வேண்டும். அம்மா அச்சரம் போட வேண்டும். அம்மா நீ அள்ளி அருள் வாக்கு தர வேண்டும். உன் வாக்கு பலிக்க வேண்டும். பத்தினி தெய்வமாய் வாழ வேண்டும். ஒண்ணுமில்ல அந்த ஆலயம், சக்தி இல்ல அந்த ஆலயம் என்று இயேசும் புதியட்ட மனிதரை அறிய செய்வாய். அறுத்தெறிய நீ வருவாய். அம்மா சுட்டு கட்டி போட்டிருந்தார் காளியம்மா சங்கரா ஈசனே வந்து நீயும் அவைத்திட வேண்டும். அறம்பொருள் அறிபிரமும் சொருவரூபணமாய் வந்து இந்த ஆலயத்தில் ஒட்டிருக்கும் கெட்டு திசை கட்டுதன்னை அறுத்திட வேண்டும். கருப்பு கட்டு, ஏவல் கட்டு, கட்டரி கட்டு, பூஜை கட்டு, முனி கட்டு, வசிய கட்டு அறுத்திட வேண்டும். எங்கள் ஆத்தா காமாட்சி தேவி நீ கம்பா நதிக்கரையில் தவம் கொன்ற சக்தி பரமேஸ்வரி கடியா பீட சரஸ்வதி வந்து எடுக்க வேண்டும். அம்மா உன்னை வேண்டி நான் அழைத்தேன். அம்மா தாரணி சங்கரி பைரவி காளி நீலி முத்தலா கண்டு மாறி என்று உனக்கு அடுக்கடுக்க ஆயிரம் பேரம்மா. அதில் ஒரு திருநாமும் இந்த ஆலயத்தில் அமைத்திருக்கும் தேவியம்மா கரையால் அழகியம்மா. நீ காஞ்சி நகருக்கு வந்த காளியம்மா. கருணை விழித்திறந்து பாரம்மா. என் கவலையாவதும் தீருமம்மா. இந்த கரையால் அழகி உன்னை கண்ணால் கண்ட கவலையெல்லாம் தீருமம்மா. போல விழிக்காரி குங்கும முகத்திக்காரி மங்களதாரணி உனக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடக்கின்றது. அம்மா உன் அழகை கண்டால் கண்ணம் மறந்து போகும். அம்மா உன்னை காண ஆயிரம் கண் கோடி வேண்டும். உன் அழகை பார்த்து அம்மா அம்மா என்று நான் பாட வேண்டும். அம்மா உன்னை கண்டால் கவலை மறந்து உன்னை ரசிக்க வேண்டும். அம்மா மலர் தூவி அழைக்கின்றேன் நகராசி என்று. அம்மா தமர கமல பீடும் தயரணி வந்து அமரும். அம்மா தமர கமல பீடும் தயரணி வந்து அமரும். அழகான உன் செஞ்சிக்கால் இந்த ஆலயம் தேடி வந்து அம்மா மேலே நடை போட வேண்டும். உன்னிடையை காட்டி உன்னுடைய வீசி அம்மா உன்னிடையை ஆட்டி உன்னுடைய வீசி உன்னிடையை ஆட்டி வர வேண்டும். அம்மா உனக்கு சந்தன காப்பு அலங்காரம் எவர் சங்கட தீர வேண்டும். அம்மா உனக்கு குங்கும காப்பு அலங்காரம் அம்மா உன் கோவில் அணிய வேண்டும். அம்மா மங்களதாரணி உனக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் நீ மகிழ்ச்சி உடனே வந்து அமர வேண்டும். அம்மா நீ வந்து அமர நேரும். மக்கள் துயரும் யாவும் காணாம போக வேண்டும். பிள்ளை
காக்க வேண்டும். அம்மா உனக்கு மக்கள் பேர் செல்லும் தர வேண்டும். வறுமையில் வாடும் மானிடருக்கு வறுமை போக்கி ஐஸ்வர்யம் தர வேண்டும். செல்வ செழிப்ப அள்ளி தர வர வேண்டும். விவர பிரிவி விவர விருத்தியாக வேண்டும். வாகன தொழிலும் மேலும் வளர வேண்டும். அம்மா உன்னை நினைத்து கேட்கும் யாவரு பிசினஸ் நல்லா இருக்க வேண்டும். அம்மா பிணிகள் நீங்க வேண்டும். உடலில் இருக்கும் நோய் பிணி அகல வேண்டும். ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தர வேண்டும். ஆயுசு காலம் நீடிச்சு வாழ வரம் தர வேண்டும். நித்திய சுமங்கலி தீர்க்கமுடனே வாழ வரம் தர வேண்டும். அம்மா உன் கோவிலை தேடி வருவரைக்கு குறையில்லை என்று பார்த்திட நீயும் வர வேண்டும். அம்மா உன்னை நான் வெளி அழைக்கிறேன். அம்மா நீ ஓடி வர வேண்டும். அம்மா எல்லையம்மா எல்லையம்மா பதையம்மா பதையம்மா காளியம்மா காளியம்மா அம்மா அங்காரம்மா மாரியம்மா செல்லியம்மா முத்தரம்மா அம்மா பொன்னியம்மா அம்மா அம்மா கன்னியம்மா அம்மா அம்மா உன்னை அழைத்தேன். மயான காளியம்மா பக்த காளியம்மா சுழல காளியம்மா வடபத்ர காளியம்மா அம்மா அம்மா ரத்தன காளியம்மா ஜோதி காளியம்மா அம்மா அம்மா என்று உன்னை அழைத்தேன். எழிக்காரி எல்லைக்காரி எடுத்து வைக்கும் எந்த தாய் உன்பதம் பணிகிறேவத்தினியே. அம்மா எழிக்காரி எல்லைக்காரி எடுத்து வைக்கும் காலுக்கு பணிகிறேன் பத்தினியே. உன்பதம் அதை நானும் பரணம் அடைகிறேன் தாயே. அதர பீடத்தில் கமலதாரணியாய் உங்களடி விழுந்து வணங்குகிறேன். அம்மா மங்களதாரணியே மதங்கி அரசியே உங்களடி பணிகின்றேன் தாயே. உம்மா அம்மா உன் கமல பீடத்தில் ஆதாரமாக நானும் அமர வேண்டும். ஆதாரம் இல்லாமல் பாதும் சரணம் கேட்க வேண்டும். அம்மா அம்மா என்று உன்னை நினைக்க மனம் என்றும் எனக்கு வேண்டும். அம்மா வந்த பாசம் வேண்டாம். அம்மா சொந்த பந்தம் வேண்டாம். அம்மா மக்கள் பாசம் வேண்டாம். அம்மா உன்னை நேசித்து உன் பாதம் பணிய வேண்டும். அம்மா ஒட்டு உறவுகள் வேண்டாம். அம்மா ஒதுங்கி நின்ற தாயாயே என்னை நீ சேர்க்க வேண்டும். உன் பாதத்தில் நான் கடக்க வேண்டும். மூர்த்தியும் உனதே பேச்சியும் உனதே அண்ணாவும் உனதே அங்கமும் உனதே என் உடல் யாவுமே உனதே சரணடைய வேண்டும். அம்மா ஆசம் அது தெரிய வேண்டும். வந்த கொடிகளும் போக்கிட வேண்டும். அம்மா உன் பயணம் ஏக்கரையாக நான் தொடங்கிட வேண்டும். அம்மா கடிவனமாயிருந்தால் போதும் ஞான பீடம் தேடி என்னை அடைப்பாய். அம்மா உன் படியில் விழுந்து விட நான் தயாரா ஆகுகின்றேன். அம்மா பக்குவ பதப்படுத்திட வேண்டும். அம்மா என்னை பக்குவ பதப்படுத்திட வேண்டும். பொல்லாத ஆசைகளை நீக்கிட வேண்டும். சொந்த பந்தங்கள் ஓடிவிட வேண்டும். பாசப்பற்ற அறுத்திட வேண்டும். பத்தினி தேடி எனக்கு உன்னை கும்பிட வர வேண்டும். உன் கோவில கதி என்று சுத்திட நானும் காத்திட நீ வர வேண்டும். அம்மா இறுதி ஏத்தரை கிளம்பும் போது உன்னையே என்று நம்பி விடுவேன். அதுக்கு வழிகாட்ட
தெரிந்து விட்டு என் கருத்தில் ஒளிகின்ற காரணம் ஏதோ தாயே அதை எனக்கு எடுத்து சரிய வழி காட்டினார். அந்த காரணத்தை அறிந்து கொண்டவும் பாரடியடி என்று வந்து விடுவேன். சித்தம் கலங்குதமா சிந்தை மழங்குதமா உன்னை தேடுகின்றேன். சித்தம் கலங்குதமா சிந்தை மழங்குதமா உன்னை தேடுகின்றேன். அம்மா நீ வருவாய் என் கண்ணீர் தெரிவாய் என் கருத்தில் இருந்து
நல்லதை சொல்வதை கேட்பதற்கும் நம்முடைய காதை காண மறுக்கணும். நல்லதை மட்டும் கேட்கணும். நாம் கெட்டதை கேட்கறதுக்காக மட்டும் காது. நம்முடைய மன கவலை தீர்ற இடமே கோவில் தான். நம்முடைய சிந்தனை போல கோவில் வந்தால் தன்னை மறக்கணும். தன் நிலையை மறந்தவர் தான் அந்த ஆன்மீக பயணத்தில் உருப்படியாக தெய்வ வழிபாடு பண்ண முடியும். அது ஒரு 10 நிமிஷமா இருந்தாலும் கோவில் படி ஏறி வரும்போது தான் அந்த கவலை மறக்கிற எண்ணங்கள் வரும். 1000 கவலைகள் இருக்கும், 1000 கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் வீட்டில் வச்சிருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம்? வெளி பக்கத்தில் வந்திருக்கோம். நம்முடைய மனம் முருகி ஒரு தாயை பார்க்கும்போது நம்ம கேட்பதற்கு நல்ல வார்த்தைகள், நம்ம பார்ப்பதற்கு நல்ல கண்களையும், நம்ம பேசுவதற்கு நல்ல நாவியை இறைவன் எதுக்காக கொடுத்திருக்கிறோம்? நம்ம ஒருவருக்கு துன்புறுத்தக்கூடாது. இடத்தில் வந்து நாம் அமரும் போது அந்த இடத்தில் என்ன சொல்லுகிறாங்க கவனத்தோடு கேட்கணும். அந்த கவனம் சிதறி போனால் குடும்பத்தில் கூட மனம் சிதறி போகும். நம்ம மௌனமா இருந்து கேட்டாதான் விஷயங்கள் புரியும். நம்ம கட்டிக்கிட்டே இருந்தா எப்படி புரியும்? நான் கட்டிக்கிட்டே இருந்துட்டு நான் என்ன உருகி கேட்கிறேன். அதாவது நம்மளுடைய மனம் உருகி அடி வைத்திருந்த அங்கம் பிறந்தது போல் மனம் உருகி தெய்வத்திடம் வரம் கேட்டால் மட்டும்தான் அந்த வரம் கிடைக்கும். நம்ம பார்வையில பலவிதமான கடையை வச்சுட்டு அம்மா அம்மான்னு உருகுறோம் நினைச்சா கிடையவே கிடையாது. அன்பால் ஒரு தீபம் போட்டுட்டு அம்மான அங்கத்தை திறந்து நம்ம பேசினால நம்ம கண் திறந்துடுவாங்க. அது நம்ம மனம் திறந்திருக்கணும். நம்ம மனசு வெள்ளையாக இருக்கணும். தலைப்படிஞ்ச மனசா இருக்கக்கூடாது. கவலை கொள்ளக்கூடிய மனசாகவும் இருக்கக்கூடாது. கோவிலை தேடி வந்து ஒரு படியில நம்ம உட்காரன்னு சொன்னா எதுக்காக உட்காரோம்? 1000 கவலைகள் இருந்தாலும் அந்த 5 நிமிஷமாவது கோவிலுக்கு போனா நம்முடைய மனம் கஷ்டப்படாது இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொருடைய மனநிலையும் பாதிக்கிற நிலை என்ன? பொருள் இல்லாதவர் பாதிக்கிறாங்க, குழந்தை இல்லாத